புதுச்சேரியில் 6ஆம் வகுப்பிலிருந்து மாணவர்களுக்கு டேப் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2022-23ஆம் கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பில் பயின்றவர்களுக்கும் 2025-26ஆம் கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2025-26ஆம் ஆண்டு பட்ஜெட் உரையின் போது அறிவித்தார். அதன்படி புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் விழா இன்று ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திட்டத்தினை தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கினார். முதற்கட்டமாக ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த 377 மாணவ மாணவிகளுக்கும், நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த 279 மாணவ மாணவிகளுக்கும், கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த 46 மாணவ மாணவிகளுக்கும் லேப்டாப் வழங்கப்பட்டது. 2022-23ஆம் கல்வி ஆண்டில் 12ஆம் வகுப்பு பயிலும் 8333 மாணவ மாணவியர்கள் மற்றும் 2026-26ஆம் கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் 7450 மாணவ மாணவியர் என மொத்தம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 15,783 மாணவ மாணவியர்களுக்கும் படிப்படியாக வரும் மார்ச் மாதத்திற்குள் வழங்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தனர். விழாவில் சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கர், வளர்ச்சி ஆணையர் கிருஷ்ணகுமார் உப்பு, பள்ளி கல்வி இயக்குனர் சிவக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. அதற்குரிய நிதியை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். இப்போ தேர்தல் சமயம், தேர்தல் வர இருக்கின்றது, விரைவிலே தேர்தல் வர இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு எண்ணியவாறு கொடுப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படும். நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்போம், அது எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக பிள்ளைகளுக்கு என்னென்ன கூறியிருந்தோமோ